ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காலையில் எழுந்ததுமே அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் ஆராதிப்பதில், அவரை துதிப்பதில், அவரை மகிமைப்படுத்தல எத்தனை பேர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீங்க? ஆமென். ஸோ இந்த நாளை நம்ம துதியோடு தொடங்க போகிறோம். ஆமென். ஒரு பாடலை பாடி சந்தோஷமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த நாளுக்குரிய எல்லாமே அவர் நமக்காக செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்காக யாவையும் செய்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் அறிக்கை செய்து விசுவாசமா சொல்லாமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா தோல்வியில்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வியில்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. அறிக்கை செய்யலாமா? ஹல்லேலூயா தோல்வியில்லை, ஹல்லேலூயா வெற்றி. நம்ம தோல்வியை கண்ட எல்லா இடத்திலும் அவர் வெற்றியை தருகிறதற்காக வெற்றி உண்டுன்னு சொல்லாமா? ஹல்லேலூயா தோல்வியில்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். துன்ப நேரத்தில் நோக்கி கூப்பிட்டார், துணையாய் வந்தீரையா. செய்து சொல்ல, துன்ப நேரத்தில் நோக்கி கூப்பிட்டார், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. செய்து சொல்லவா? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெற்றியின் நாளாக இருக்குது, மகிமையின் நாள், விடுவிக்கப்பட்டதான் நாள். ஆமென். இந்த நாளிலே கூட வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 118:24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். ஆமென். தேவனாக கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின இந்த நாளில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். பவுல் அதை தான் சொல்வார், எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கிறது மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது கர்த்தர் உண்டாக்கின ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒரு நாளை தொடங்கும் போது சந்தோஷமாக நீங்கள் எந்திரிக்கணும். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழுந்து, எனக்காக யாவையும் செய்கிற தேவன், எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கடவுள் என் கூடவே இருக்கிறார், என்னை நேசிக்கிற கடவுளை சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு அந்த நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கவலைகள் எல்லாம் மறந்து போகும். ஆமென். ஆனால் உலகத்தில் நடக்க நிறைய சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள் இதெல்லாமே நம்மை கவலைக்கு நேராக நடத்தினா, ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இது கர்த்தர் உண்டாக்கின நாள். உங்களுக்காக தேவன் உலகத்தில் நமக்கு கொடுத்த இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக, வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக மாறணும். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இதோ சகல நாங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணின தகப்பனுங்க கூட இருக்கிறனால அவர் என் கூட இருப்பதினால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ போராட்டங்கள், சூழ்நிலைகள், பலவீனங்கள், வியாதிகள், தேவைகள் இருந்தாலுமே இது எல்லாம் மேற்கொள்ள இயேசுவினால் முடியும். இயேசுவினால் அற்புதங்களை செய்ய முடியும். ஏசப்பா இது எல்லாத்தையும் மேற்கொள்ள அவர் நமக்கு கிருபை செய்ய அவர் உண்மையில் கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேணாம். ஆண்டவர் உங்கள் கையில் இந்த நாளை கொடுத்துருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எந்த நேரம் பிசாசான வேணும்னா நம்ம கவலைக்கு நேரம் நடத்திட்டே இருப்பான். சில சூழ்நிலைகள் பெரிதாக காட்டுவான். ஆனால் சொன்னேன், நம்முடைய சூழ்நிலைகள், வியாதி, தேவைகள் இவை எல்லா காட்டிலும் நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவர்.
அவர் இந்த நாள் உங்கள் கையில் கொடுத்தனால இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னா, அவர் நம்ம கூடவே இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து அற்புதங்களை செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை சுகமாக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலை நிச்சயம் மாறும். இதெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை ஏசப்பா கிட்ட இருக்குது. நீங்கள் ஏசப்பா மீது விசுவாசம் உள்ளவளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சீக்கிரம் மாற்றும். இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய, இதெல்லாம் கொஞ்சம் நாள் லேசான காரியங்கள், லேசான உபத்திரவங்கள் சீக்கிரம் மாறி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமென். ஸோ கர்த்தர் உண்டாக்கின இந்த நாளில் மகிழ்ச்சி, கலிகூர்ந்து மகிழ்ச்சி இருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். இயேசுவுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பலனாகவே இருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் உபத்திரம் வேண்ட ஆண்டவர், ஆனாலும் சகல நாட்களில் நாங்கள் கூடவே இருக்கிறேன் வாக்கு பண்ணின கடவுள், எங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்கள், தேவைகள் எல்லாவற்றை காட்டும் இயேசு நீர் பெரியவர். அப்பா, நீர் பெரியவராக இருந்த எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, அந்த சந்தோஷம் எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும், சமாதானம் எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும், கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலப மறவாதே. ஆமென். God bless you.